ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசு பக்கப்புறம் சிறடி காசையில் நம்ம கிருஷ்ணக்குட்டியை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் கூட்டாஞ்சோறு ஆக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? டே, கூட்டமாக சேர்ந்து கேள்வி கேட்காதீங்கடா, எனக்கு பதில் சொல்ல தெரியலடான்னு திருன்னு முகிலிக்கிறான்னு நம்ம தம்பி. என்னாச்சு கிரேஷ், ஏன் அந்த ஸ்கூல்லேருந்து ஓடி வந்தீங்க? பிடிக்கல, அதனால தான் ஓடி வந்தேன் ஏன்டி அப்படிங்கிறாங்க. டே, இதெல்லாம் தேவையா கோபால்? ஒரு குழந்தை அந்த ஸ்கூல்லேருந்து ஓடி வருதுன்னா அந்த குழந்தைக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நோண்டி கேள்வி கேட்குறாங்க. என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ. வேற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது கிருஷுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னேனே, ஜாலி இங்கே இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஜூஸை மூட்டை நமக்குன்னு குடிச்சு விட்டு அதுக்கப்புறம் திருத்தன்னு முழிக்கிறாரு. உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டால் கல்யாணின்னு சொல்லிட்டு என் மழுப்புறாரு. குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுப்பா, ரோஹிணி தான் உங்கள் அம்மான்னு ஒத்துக்கு அப்படிங்கிற வயாச்சு. என்னதான் ஒத்துக்கிட்டாலும் அதை ஒத்துக்கிட்டு வெளியே நிமிஷம் கதையை எண்டுக்கும் கொண்டு வந்துடுவாங்க போல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படியாவது ரோஹிணிக்கு தெரியப்படுத்தணும்ல. ரோஹிணி ஒரு பக்கம் அங்கே தேடிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த உள்ளம் இல்லையா, அதனால கவலைப்படதாங்க செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு கொண்டு போய் நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்க கிருஷ் எங்கள் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்டை ரோஹிணி அனுப்பி வச்சுட்டு கடைசியில் கிருஷோட அம்மா எனக்கும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது வீட்டில் தெரியப்படுத்துறமே, அவங்க வந்து எப்படியே சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக ரோஹிணி உஷாராயிட்டு முன்னாடியே வந்து நின்று வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம கிருஷோட அம்மாவும் ஃப்ரெண்டாம், அவங்க அம்மா ரொம்ப மோசமானவங்களாம், பூச்சாண்டியா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 10 கதை 10 பொருந்துற மாதிரியே டப்புக்குன்னு அடிக்குது. சரி, 1 பிட்டா 2 பிட்டா 400 பிட்டு போட்டு வச்சிருக்கோம், கவலை இல்லைன்னு நினச்சா கடைசியில் நான் விட மாட்டேன், யாருக்கிட்ட வேணாலும் இந்த ஓம்பாச்சா பழிக்கும், என்கிட்ட பழிக்காதுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம், நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்றாங்க. இவன் அடங்க மாட்டேங்கிறானேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க.